கார்த்தி ரேவதி சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி ஒரு பிளான் போடுறாங்க. அதாச்சும் ரேவதி வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் வந்து ஆனால் வந்து நம்ம ஒரு பிளான் படி வந்து கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதி வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. ஒரு வேளை வந்து கல்யாணம் வந்து இந்த மாதிரி ராஜா சேதுபதியோட பேரை வந்து இந்த கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா ஒரு பிளானை வச்சுருந்தாங்க. அதாவது சூசைட் பண்ணுற மாதிரி பிளானை வச்சு ஆல்ரெடி அந்த பிளானை வந்து போட்டிருந்தாங்க. ஒரு வேளை தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த பிளானை வந்து போட்டு ரேவதியை ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சந்திரகலா வந்து சொல்லும்போதே வந்து கூலாகவே இருந்தாங்க சாமுண்டீஸ்வரி. இப்போ என்ன ரேவதிக்கு விஷயம் தானே தெரிஞ்சுன்னு போட்டோம், அதுக்காக நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி முன்னாடியே வந்து சந்திரகலா கிட்ட ஃபோனில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுபடி வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணுற மாதிரி நான் செத்துடுவேன் நீ கல்யாணம் பண்ணலைனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுவாங்க, ரேவதியை வந்து ஒத்துக்க வச்சுருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பிளான் போட்டுட்ருக்காங்க. சந்திரகலா கிட்ட எப்படியாவது வந்து பிளான் போட்டு அந்த கார்த்தி வந்து வராதபடி வந்து தடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சந்திரகலா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னக்கா நீ ரேவதிக்காக வந்து நீ சாகுறன்னு சொல்லிட்டு சொன்ன ரேவதி வந்து சரி அம்மா வந்து சாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டா, இன்னும் ஏன்க்கா வந்து பிளான் எல்லாம் வந்து போட்டுட்ருக்க, அவள் எப்படியே கல்யாணம் பண்ணிப்பாள், எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை சந்திரா அவள் ஒத்துக்கிட்டாலும் கூட இருக்கிறவங்களும் அந்த கார்த்தியும் வந்து கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எதனா ஒன்று பண்ணுவாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இந்த கல்யாணத்தை நடத்தணும். அந்த கார்த்தியை வந்து இந்த சைடே வராதபடி வேறு எதனா விஷயத்தில் வந்து அவனை வந்து தள்ளிவிடணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சாமுண்டீஸ்வரி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளை தவிர வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து அவனுக்கு வந்து சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. அதனால் எந்த நேரத்துலேயும் வந்து ரேவதியை வந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். அவள் வேலைக்கு போனால் கூட ஏதாச்சும் ஒன்று சொல்லி கண்டிப்பாக வந்து அந்த கார்த்தி வந்து அவன் மனசை மாற்றுவான். அதனால தான் அவளை வேலைக்கே அனுப்ப வேணான்னு சொன்னேன், நீ தான் கேட்கல, நாம் நார்மலாகவே இருந்துட்ட அப்படின்னு சொல்லும் போது, இல்லை சந்திரகலா எல்லாத்தையும் வந்து ரொம்பவே வந்து அவளை போட்டு ப்ரெஷர் பண்ணக்கூடாது, ஃப்ரீயாக விடணும். நம்ம ப்ரெஷர் பண்ண வேண்டியது அந்த கார்த்தியை மட்டும்தான். அந்த கார்த்தி வராதபடி எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, அக்கா அதை என்கிட்ட விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சந்திரகலா இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, சிவனாண்டி கிட்ட சொல்லி ஊர் பிரச்சனையை திருப்பியும் வந்து எதனா வந்து வலிக்க போகிறாங்க. இப்போ நம்ம ராஜா சேதுபதியோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை வந்து சந்திரகலா வலிக்க போகிறாங்க. இப்போது அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அதில் வந்து இருப்பார், இந்த பக்கம் வந்து வராதபடி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா பிளான் போட போகிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரிகிட்ட சொல்லும் போது, சந்திரகலா நீ என்ன வேணால் பண்ணு, அதுக்கு நான் வந்து உடந்தையாக இருக்கேன், ஆனால் வந்து ரேவதி இந்த கல்யாணம் ரேவதி பண்ணிக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த கார்த்தி வந்து இங்கே வராமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, வராமல் இருக்கணும்னா ஊர் சண்டையோ இல்லை ராஜா சேதுபதியை வந்து எதனா ஒன்று பண்ணாதான் வந்து வேலைக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ராஜா சேதுபதி ஐயாவை வந்து ஏதாச்சும் பண்ணுறதுக்காக ஆளுங்களை வந்து செட் பண்ண போகிறாங்க. ஏன்னா கார்த்தி வந்து அங்கே இருந்ததுனால தான் வந்து கல்யாணத்துக்கு வந்து ரேவதி வந்து கல்யாணத்தை தடுக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.